ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மசாலா எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கோங்க. வெறும் கடையில் சேர்க்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சோம்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா மசாலா வாசனை வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அதிலே பெரிய பாத்திரமாக வச்சு பிரியாணி செய்கிறதுக்கு இப்போது இதில் 1/2 கப் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். பிரிஞ்சி இலை ஒரு 3 இலை நம்ம சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் அளவுக்கு நம்ம வெங்காயத்தை ரவுண்டு வாக்கில், அதாவது நீட்டாக கட் பண்ணி நம்ம சேர்த்துருக்கோம். நல்லா வந்து வெங்காயம் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகி வரட்டும். சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க ஆயில்லையே. இப்போது நீங்கள் முந்திரி வந்து ஒரு 10லேருந்து 15 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை எண்ணெய் கூடவே நல்லா வதக்குங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கை அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க புடி விரல் சொல்லுவாங்க, அதில் இருந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி ஒரு 500 கிராம் அளவுக்கு, 1/2 கிலோ தக்காளி அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாங்க. ஆல்ரெடி நம்ம மசாலா ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு கை நிறைய கொத்தமல்லி, கை நிறைய புதினா சேர்த்துட்டு இதை மூடிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் ஸ்பெஷல் மசாலா இந்த செட்டிநாடு பிரியாணிக்கு. எல்லாத்தையும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெய் கூடவே நல்லா வந்து பெரட்டி விடுங்க. இப்போ 1 கிலோ அளவுக்கு சிக்கன் பீசஸ் பிரியாணிக்குன்னு கேட்டிங்கன்னா போட்டு தருவாங்க, அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த க்ரீன் பேஸ்ட் இதையும் சேர்த்துக்கலாங்க. ஸ்பெஷல் செட்டிநாடு மசாலா அரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்குங்க. எலுமிச்சம்பழத்தை இப்போ இந்த ஒரு ஸ்டேஜில் பிழிஞ்சு விடுங்க. பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தயிரும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா அந்த கறி எல்லாமே முழுகிற அளவுக்கு, அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அப்படின்ற கான்செப்ட்டு. இப்போ நல்லா தண்ணி வந்து கொதிச்சு வருது. இப்போ நம்ம இதில் 800 கிராம் அளவுக்கு அரிசி வந்து சேர்த்துருக்கோம். பாஸ்மதி அரிசி மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ரைஸ் தான். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டிநாடு பிரியாணி அப்படிங்கிறதுனால நார்மல் பிரியாணி மாதிரி இருக்காது. இப்போ கொதி வரும்பொழுது கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டு இன்னொரு 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணிலாம் இறுகி வரும்போது ஒரு தடவை தட்டை ஓப்பன் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக கலரிட்டு இப்போ பிளேட் எடுத்துக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. ஒரு 5 நிமிஷம் மட்டும் டம் போட்டுட்டு எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு சூப்பரான செட்டிநாடு சிக்கன் பிரியாணி பக்காவாக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான பிரியாணி. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம்.